அண்மை செய்தி. அரசு பள்ளிகளில் என்ஜிஓக்கள் உள்ளிட்ட தனியார் அமைப்பினரின் நிகழ்ச்சிக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் கண்ணப்பன் தலைமையில இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் மற்றும் மாவட்ட கல்வி அதிகாரிகள் உள்ளிட்டோரான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. குறிப்பாக காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் இந்த சர்ச்சைக்குரிய வகையில் ஆன்மீக சொற்பொழிவு நடத்தியது பெரும் சர்ச்சையாகி இருக்கக்கூடிய நிலையில வெளிநபர்களை பள்ளிகளில் வைத்து நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடாது என்கின்ற அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருந்தது. மேலும் என்ஜிஓக்கள், அதாவது கவர்மெண்ட் அல்லாத பிற என்ஜிஓக்கள் அமைப்புகளின் மூலமாக வரக்கூடிய நபர்களை கொண்டு எவ்விதமான நிகழ்ச்சிகளும் நடத்தக்கூடாது என பள்ளிக்கல்வித்துறை சார்பில் பள்ளிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே என்சிசி போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தது. வெளிநபரை, அங்கீகாரம் பெறாத ஒரு நபரை வைத்து என்சிசி நடத்தியது தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறையில் மிகப்பெரிய ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. அதன் காரணமாக சர்ச்சையும் ஏற்பட்டது. அதன் பிறகுதான் இந்த சர்ச்சைக்குரிய சொற்பொழிவு என்பதும் நிகழ்ந்திருக்கிறது. அதுவும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி இருக்கக்கூடிய நிலையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அதற்கான விளக்கத்தையும் வழங்கியிருந்தார். தற்போது வெளி ஆட்களை கொண்டோ வெளி அமைப்புகள் மூலமாகவோ பள்ளிகளில் எவ்வித நிகழ்ச்சிகளையும் நடத்தக்கூடாது என்கின்ற அந்த அறிவுறுத்தல் பள்ளிக்கல்வித்துறையின் மூலமாக மாவட்ட கல்வி அதிகாரிகளுக்கு, முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. இனி வரும் காலங்களில் அரசு பள்ளிகளில் வெளிநபர்கள் மற்றும் வெளி அமைப்புகளை கொண்டு எந்த நிகழ்ச்சியும் நடத்தப்படக்கூடாது என்கின்ற அந்த தடை என்பது விதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது.